கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19 21 வாக்கியங்களை வாசித்தால், ஒரு எஜமானுடைய வீட்டிலே அநேக விதமான பாத்திரங்கள் இருப்பதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7 வாசித்து பாருங்கள். எரேமியாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1 4 வாக்கியங்களை நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு வெசல் ஆஃப் டிஸ்கானர், அதாவது அவமதிப்பதற்குரிய அல்லது கனவீனத்துக்குரிய பாத்திரங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். வேதாமத்தை நீங்கள் கவனமாக வாசித்தால் 7 விதமான பாத்திரங்களை குறித்து திருமறையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று வெசல் ஆஃப் ஹானர், கனத்துக்குரிய பாத்திரம். 2வது வெசல் ஆஃப் மெர்சி, அதாவது இரக்கத்துக்குரிய பாத்திரம். 3வது பாத்திரம் சூசன் வெசல், தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். 4வது பாத்திரம் கிளீன் வெசல், சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம். 5வது பாத்திரம் புரோக்கன் வெசல், உடைந்த பாத்திரம். 6வதாக வெசல் ஆஃப் ராத், அதாவது கோபாக்கினைக்கு ஏதுவான பாத்திரம். 7வதாக வெசல் ஆஃப் டிஸ்கானர் என்பது. இந்த 7 பாத்திரங்களையும் நான் சொல்வதற்கு நேரம் போதாது. ஆகவே ஒரே ஒரு பாத்திரத்தை சொல்கிறேன், வெசல் ஆஃப் டிஸ்கானர் என்று சொல்கிறேன். அருமையானவர்களே, இந்த கனவீனத்துக்குரிய பாத்திரமானது ஒரு குப்பை தொட்டியை போல அது கருதப்பட, அது பயன்படுத்தக்கூடிய நிலையில் காணப்படுகிறது. இந்த பாத்திரத்தை ஆண்டவர் கனவீனத்திற்கென்று உருவாக்கவில்லை, கனத்துக்கென்று உருவாக்கினார். உருவாக்கின பிற்பாடு அக்கினியிலே அதை புடமிட்டார். ஆனால் ஏதோ சில காரணங்களினாலும் அல்லது ஏதோ ஒரு பிழைகளினாலும் அந்த பாத்திரமானது எஜமான் விரும்பப்படத்தகாத ஒரு பாத்திரமாய் மாறியது. இந்த பாத்திரம் கனவீனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுவதற்கு காரணம் என்ன? அதனுடைய அந்த ஸ்டபனஸ், அதாவது பிடிவாத தன்மை, அதாவது எஜமானுடைய விருப்பத்திற்கு ஒத்து போகாத அந்த தன்மை, எஜமான் வணைவதற்கு இடங்கொடாத அந்த தன்மை. இதனாலே அந்த பாத்திரமானது கனத்துக்குரிய பாத்திரமாய் காணப்பட்டாலும், அழைக்கப்பட்டாலும், உருவாக்குகிற எண்ணம் இருந்தாலும் அது கனவீனத்துக்குரிய பாத்திரமாய் மாறியது. அருமையானவர்களே, நம்முடைய வீடுகளிலே கனவீனத்துக்குரிய பாத்திரங்களானது அதிலே அசுத்தமான நீர் நிரப்பப்படுவதற்கும் அல்லது நம்முடைய சமையல் அறையிலே தகாதவைகள் அல்லது ஆகாதவைகளை போடுவதற்கும் அது பயன்படுத்தப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே 65ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுங்கள். அந்த 65ஆம் அதிகாரத்திலே 4வது வாக்கியம் இவ்வாறு சொல்கிறது. அது அருவருப்பான ஒரு பாத்திரமாய் மாறியதை அங்கு ஆவியானவர் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். எடுத்து வாசித்து பாருங்கள். ஏசாயா 65:4 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதே சமயத்தில் அருமையானவர்களே, இந்த ஆண்டவருடைய திருச்சபையிலே, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணியிலே இப்படிப்பட்ட கனவீனத்துக்குரிய பாத்திரங்கள் ஏராளமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் தம்முடைய திருச்சபையிலே தம்முடைய ராஜ்ய விருத்திக்காக அவரே இப்படி கனவீனத்துக்குரிய பாத்திரங்களை உருவாக்கினார் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். கனத்துக்காக உருவாக்கினார். அதற்கு ஒத்து போகாததினாலே அந்த பாத்திரங்கள் கனவீனத்துக்குரிய பாத்திரங்களாக மாறியது. ஆண்டவர் கனத்துக்கு அவர்களை உருவாக்கினார். ஆனால் செல்ஃப் அப்பாயிண்டட் என்று சொல்லலாம், சுய முடிவினாலே, சுய இச்சையினாலே, சுய தீர்மானங்களினாலே, சுய திட்டங்களினாலே அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் வாழ்ந்ததினாலே அவர்கள் வாழ்க்கையிலே கனவீனத்துக்குரிய பாத்திரமாய் மாறினார்கள். பழைய ஏற்பாட்டிலே சவுல் ராஜாவை சொல்லலாம், புதிய ஏற்பாட்டிலே யூதாசை சொல்லலாம். இதெல்லாம் உதாரணமாய் காணப்படுகிறது. அருமையானவர்களே, ஒரு சின்ன ஒரு குறிப்பை சொல்கிறேன். இந்த கனவீனத்துக்குரிய பாத்திரங்கள் எவைகள் என்றால் பல அடையாளங்களை சொல்லலாம். அநேகர் இன்றைக்கு வதந்திகளுக்கும் அதே சமயத்தில் புறங்கூறுகிற அந்த காரியங்களுக்கும் ஆகாத சம்பாஷணைகளுக்கும் அவர்கள் காதுகளை கொடுத்து செவி கொடுத்து அதை பரப்புகிறவர்கள்
இவர்களும் உண்மையாகவே ஒரு விதத்திலே கனவீனத்துக்குரிய பாத்திரங்களாய் காணப்படுகிறார்கள். திருச்சபையிலே இப்படிப்பட்ட மக்கள் அதிகமாக வேகமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் ஆண்டவருடைய திருப்பணியை பல்வேறு இடங்களில் பணி செய்யும் போது ஆண்டவருக்காக பயன்படுத்தப்படுகிற மனிதர்களை காட்டில் இவர்கள் மிக துரிதமாக உற்சாகமாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வேதனைக்குரிய காரியம். இப்படி கனவீனத்துக்குரிய பாத்திரங்களினாலே ஆண்டவருக்கும் எஜமானுக்கும் அங்கு நல்ல மகிமை வருவதில்லை. அவருக்கு வேதனைகளை உண்டு பண்ணுகிற பாத்திரங்களாக மாறுகிறார்கள். ஆண்டவருக்கு அவகீர்த்தியை உண்டு பண்ணுகிற பாத்திரங்களாய் மாறிவிடுகிறார்கள். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே நீங்கள் வேதத்தை எடுத்தால் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். அந்த 3ஆம் அதிகாரத்திலே 11 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், தெசலோனிக்கேயர் சபைகளிலே உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலக்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் என்று அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட மக்கள் கனவீனத்துக்குரிய அதாவது பாத்திரங்கள். 1 பேதுரு புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அதிலே 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். 4ஆம் அதிகாரத்திலே 15 பாருங்கள். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாவது திருடனாவது பொல்லாங்கு செய்தவனாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது என்று அங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். இவர்களெல்லாம் எஜமானாகிய ஆண்டவரின் கனமான பாத்திரங்கள் அல்ல, பெயல்செபூல் அல்லது சாத்தானின் பாத்திரங்களாக காணப்படுகிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் திருமறையிலே சொல்லப்பட்ட 7 பாத்திரங்களிலே ஒருவேளை இந்த பாத்திரமாகிய அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே வெசல் ஆஃப் டிஸ்கானர் அப்படிப்பட்ட பாத்திரமாய் காணப்படுகிறோமா? மனம் திரும்புவோம், நம்மை சரி பண்ணி கொள்ள அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் கனத்துக்குரிய பாத்திரங்களாக ஆண்டவரே அழைக்கப்பட்டிருந்தாலும் கனவீனத்துக்குரிய பாத்திரங்களாக நாங்களும் மாறிவிடாதபடி எங்களை பாதுகாக்க எங்களுக்கு இரக்கத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.